அஜித் வந்து கார் ரேஸ்க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பர்சனலாக அவரோட ஃபேமிலி டைம் எல்லாமே இருக்குது. அடுத்த படம் அஜித் இம்மீடியட்டாக நடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா லீக் ஆயிடுச்சு அந்த படம். முழு படத்தையே பல பேர் வந்து பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் வந்து அந்த ஜனநாயகன் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ஒரு 1000 கோடி கலெக்ஷனுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கனவாகவே இருந்துகிட்டு இருக்கு. எந்த தமிழ் படமே அதை ரீச் பண்ணல. அதை ரீச் பண்ண வைக்கணும். எப்போவுமே வந்து அஜித் வந்து விஜயோட கொஞ்சம் கீழே தான் மார்க்கெட்டில். 90 கோடியிலேருந்து 100 கோடி ரூபா கொடுக்கலாம் அஜித்துக்கு சம்பளம். பல பேர் வந்து இந்த 175 கோடி ரூபா கொடுக்க மறுக்கிறாங்கன்னும் போது அஜித் வந்து 150 கோடி. எப்போவுமே எப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு வந்து 5 கோடி ரூபா அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும். இந்த ப்ரொமோஷனாக வரமாட்டார், எதுக்குமே அவர் வரமாட்டார். 150 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தா நான் நடிக்கிறேன், இல்லைன்னா நான் நடிக்கலை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஓடிடிங்கிறது கடைசி நேரத்தில் தான் வியாபாரம் ஆகுது. அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படின்னும் போது 150 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாமளே தயாரிப்போம் அப்படின்ற முடிவுக்கு அஜித் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ப்ரொடியூசராக அவர் மாறுறதுக்கான காரணம் என்னென்னா, ஆதிக்க கொடுத்த வார்த்தை. ஆதிக்க வந்து நம்ம நீக்கிடக்கூடாது டேரக்டர்லேருந்துங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருக்காது. ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. ஆக்டர் அஜித் குமாரோடைய படம் வந்துட்டு ஷூட்டிங் டிலே ஆகுது, அல்லது ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அதிக் ரவிச்சந்தர் அவர்களோட டைரக்ஷன்ல தான் ஒரு படம் பண்ண போறாரு. பட் அவரோட பர்சனல் ரீசனால ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு எப்படி சார், எப்பதான் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது? பர்சனல் ரீசன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அஜித் வந்து கார் ரேஸ்க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பர்சனலாக அவரோட ஃபேமிலி டைம் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அடுத்த படம் அஜித் இம்மீடியட்டாக நடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அஜித் வந்து 175 கோடி ரூபா இந்த புது படத்துக்கு சம்பளம் கேட்குறாரு. ஸோ 175 கோடி ரூபாங்கிற போது இன்னைக்கு வந்து அந்த சம்பளத்தை அஜித்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 100 கோடியாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இன்னைக்கு பெரிய படங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும்? 275 கோடி ரூபா வரும். 275 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் இல்லை, அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை. அது அஜித் மார்க்கெட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரங்கள் வந்து ரொம்ப கம்மியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓடிடிங்கிற பிஸ்னஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள் படம், அதாவது ரஜினி படம், கமல் படம், விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், சிவகார்த்திகேயன் படம், சிம்பு தனுஷ் படம், எல்லா படத்துக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விலை வந்து கொடுக்கப்பட்டது. வந்த புதுசில் பெரிய விலைங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளருக்கு அது நியூ ஓப்பனிங். அந்த பிஸ்னஸே வந்து புது பிஸ்னஸ்ஸு. ஓடிடின்னு ஒரு தளம் வந்து அது வந்து ஓடிடிங்கிற தளத்து மூலமாக கிட்டத்தட்ட பெரிய வருமானம். கிட்டத்தட்ட ஒரு ரஜினி படம் அப்படின்னா 150 கோடி ரூபாய்க்கு ஓடிடி ரைட்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. கமல் படம்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. விஜய் படம்னா ஒரு 150 கோடி ரூபா, அஜித் படம்னா ஒரு 125 கோடி ரூபா அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வியாபாரம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆனால் அந்த ஓடிடி நிறுவனங்கள் வாங்கின படங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோல்வி படங்களாக, மிகப்பெரிய தோல்வி படங்களாக போச்சு. எல்லாமே ஸ்டார் படங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரஜினி நடித்த வேட்டையன் படம் அவங்க வாங்கினாங்க, அதில் போட்ட காசு எடுக்க முடியல. இந்தியன் 2ங்கிற படம் அதில் போட்ட காசு எடுக்க முடியல. சந்திரமுகியிலே எடுக்க முடியல, விடாமுயற்சியிலே எடுக்க முடியல. இப்படி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படம், அந்த படங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து அவங்க திருப்பி எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு. அதனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஓடிடி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய நடிகர்கள் படமாக இருந்தால் கூட ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு சீலிங் வச்சு ஒரு அமௌண்ட் கொடுப்போம். அந்த அமௌண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி கொடுத்தா கொடுங்க, ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா நிச்சயமாக வேற ஒரு பெரிய விலை தருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடி வியாபாரத்தை ஓடிடி நிறுவனங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சமீபத்திய உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கருப்பு படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி வியாபாரம் வந்து 35 கோடியோ 36 கோடியோ ரூபாய்க்கு தான் போயிருந்தது. இப்போ படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேற ஒரு விலை அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அந்த விலையை கொடுத்துட்டாங்க. அது நல்ல விலை, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி அது வந்து பார்த்திங்கன்னா 36 கோடி ரூபாய்க்கு தான் போயிருந்தது. அதே கட் பண்ணி பார்த்திங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி படம், அந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள், ரெட்ரோ படம் வாங்கினவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஓடிடிக்காரவங்களுக்கு. அதனால் என்னென்னா, சூர்யாவோட அடுத்த படம் கருப்பு படத்துக்கு நாங்கள் 36 கோடி தான் தருவோம், நீங்கள் கொடுத்தா கொடுங்க,
நல்லா ஓடிச்சு அப்படின்னா நல்ல வேலை நாங்கள் மறுபடியும் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வியாபாரங்கள் யாருக்குமே இல்லை. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஓடிடிங்கிறது கடைசி நேரத்தில் தான் வியாபாரம் ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விலைக்கு தான் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படின்னும் போது எல்லா நடிகர்களுக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கும்போது அஜித் படத்தினுடைய ஓடிடி ரைஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குறைச்சி கேட்குறாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 175 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் வாங்கின படம் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சார்ல, அதே ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபா வந்து சம்பளம் வாங்கியிருக்கார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதனுடைய தயாரிப்பாளர். ஸோ அதுக்கு அடுத்து பண்ணுற படம் அதே ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண போகிறார், அஜித் நடிக்க போகிறார். அந்த படத்துக்கு 25 கோடி ரூபா ஜாஸ்தி கேட்டிருக்கார். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு 225 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய கடைசி படத்துக்கு. ஸோ விஜய் அஜித் ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ், ரெண்டு பேரும் வந்து காம்படிட்டர்ஸாக இருந்தால் கூட எப்போவுமே வந்து அஜித் வந்து விஜயோட கொஞ்சம் கீழே தான் மார்க்கெட்டில். நம்ம வந்து அதாவது மார்க்கெட்டுன்னு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயோட அஜித் கொஞ்சம் கம்மி தான். அதெல்லாம் கணக்கு பண்ணி அவர் வந்து ஒரு 175 கோடி ரூபா கேட்குறாரு. இப்போ அந்த 175 கோடி ரூபாயை கொடுத்து படம் எடுத்தால் வியாபாரம் கிடையாது, போடுற பணத்தை திருப்பி எடுக்க முடியாது, நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் வந்து பின்வாங்குறாங்க. அதுதான் வந்து காரணம். இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, பல பேர் வந்து இந்த 175 கோடி ரூபா கொடுக்க மறுக்கிறாங்கன்னும் போது அஜித் வந்து 150 கோடி நீங்கள் போன படத்துக்கு வாங்கின சம்பளமே கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், பல நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர் பேசுகிறாரு. ஆனால் அந்த 150 கோடியே அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன், அதாவது வியாபார கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 90 கோடியிலேருந்து 100 கோடி ரூபா கொடுக்கலாம் அஜித்துக்கு சம்பளம். அப்படி கொடுத்தா தான் வந்து கட்டுப்படி ஆகும். அதோட வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு 100 கோடி ரூபா, மொத்தம் 200 கோடி ரூபா. அஜித்தோடைய படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லா வியாபாரம், அதாவது ஓவரால் வியாபாரமே வந்து பார்த்தீங்கன்னா 220 230 கோடி தான் பண்ண முடியும். அப்படி அந்த லாபம் கிடைச்சா 10% தான் தயாரிப்பாளர் கிடைக்கும். 200 கோடி முதலீடு பண்ணுறாங்க, 10% தான் கிடைக்கும். ஒருவேளை எப்போவுமே அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும்போது அது 10% ஜாஸ்தியாக போயிடும் அந்த பட்ஜெட் வந்து. அப்படி ஜாஸ்தியாக போனால் கூட அது வந்து 220 கோடியில் போய் நிற்கும். லாபமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தயாரிக்கிறோம், ஆனால் இதுக்கு மேலே சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் 150 கோடி ரூபா போன ப்ரீவியஸ் படத்துக்கு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அவர் அந்த 150 கோடி ரூபா சம்பளத்துலேருந்து அவர் குறைச்சி வர விரும்பலை. குறைச்சி வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறதும் தப்பு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சின்ன நடிகர்கள் பேரெல்லாம் நம்ம குறிப்பிட வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு 2 கோடி 3 கோடி 4 கோடி வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மார்க்கெட்டே கிடையாது பல நடிகர்களுக்கு. அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டால் கூட அவங்க அந்த சம்பளத்தை குறைச்சிக்க விரும்பலை, ப்ரீவியஸ் வாங்கின சம்பளத்தை குறைச்சிக்க விரும்பலை. அப்படின்னும் போது அஜித் வந்து ஒரு பெரிய ஸ்டார். அவர் எப்படி வந்து ஒரு 150 கோடி ரூபாலேருந்து 90 கோடி ரூபாய்க்கு வருவார். அப்படி ஒருவேளை வந்து ஒத்துக்கிறாருன்னு வச்சுங்க, என்ன பேசுவாங்க, அஜித்துக்கு மார்க்கெட் இல்லை, அஜித்துக்கு வியாபாரம் இல்லை, இப்படிலாம் பேசுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து நல்லாவும் இருக்காது, ஹெல்த்தியாகவும் இருக்காது. அதனால் அஜித் அவருடைய பாயிண்டில் வந்து ஸ்ட்ரிக்டான இருக்கார். 150 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தா நான் நடிக்கிறேன், இல்லைன்னா நான் நடிக்கலை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அவரே எடுக்கலாமே படங்களை. இப்போ விஷ்ணு விஷால் சார் வந்துட்டு பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி இவரே எடுத்தால் கூட இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? பொதுவாக வந்துமா சினிமா தயாரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் வந்து நடிகர்கள் தயாரிக்க வந்து பெருசாக சக்ஸஸ் ஆனதே கிடையாது. நம்ம அந்த உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்ப காலத்தில் நிறைய படங்கள் சொந்தமாக தயாரித்தார், பெரிய நஷ்டம் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அவருக்கு நஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தயாரித்தார், அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரத்குமார் தயாரித்தார், அவருக்கு பெரிய நஷ்டம் வந்தது. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து தயாரித்தார், அவருக்கு பெரிய நஷ்டம் வந்தது. நடுவில் வந்து கம்பெனியை மூடிந்தார், வண்டர்பர்ட் ஃபிலிம்ஸ் மூடிந்தார். மறுபடியும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் படங்கள் தயாரிக்கிறார். ஸோ நடிகர்கள் படம் தயாரிக்க வந்து பெருசாக வெற்றி கண்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க்குன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எடுத்துங்களேன், கமல் படம் தயாரித்து தோல்வி தான் கண்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து இன்றைக்கும் படம் தயாரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வெற்றி கொடுத்த படம், லாபம் கொடுத்த படம் அதிகமாக, இல்லை வந்து தோல்விகள் வந்த படம், நஷ்டம் வந்த படம் அதிகமானா நஷ்டம் வந்த படம் தான் அதிகம். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க்கு. அதனால் வந்து எப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எந்த பேர்டனையும் பெருசாக எடுத்துக்கிறதுக்கு விரும்பாத ஒரு நடிகர் அஜித். வந்து இந்த தயாரிப்பு நம்மளே பண்ணி அதில் வந்து அது ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். அதை சரியாக நிர்வகிக்கணும். அது அஜித் நடிகராக இருக்கிறதுனால அவரே எல்லாம் இறங்கி செய்ய முடியாது. ஸோ அவர் சார்பாக ஒருத்தர் வந்து படத்தை தயாரிக்க வேண்டியிருக்கும். ஸோ பல சிக்கல்கள் அதுக்குள்ளே இருக்குன்னும் போது அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம தலையில் போட்டுக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர். ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம், நம்ம சம்பளம் கேட்குறோம், அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வேலையை அவர் பார்த்துட்டு போயிடுவார். எப்போவுமே எப்படின்னா
அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அவருக்கு வந்து 5 கோடி ரூபா அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும் இந்த படம் முடிகிற வரைக்கும். அப்புறம் டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டா அஜித் வந்து அதில் நடித்து கொடுத்துருவாரு, டப்பிங் பேசி கொடுத்துருவாரு. அப்புறம் அவர் வேலை முடிஞ்சிடுச்சு நான் போயிடுவார். ப்ரமோஷனாக வரமாட்டார், எதுக்குமே அவர் வரமாட்டார். படம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும்னா நான் நடிக்கிறேன், நான் நடிக்கிறது ஒரு தொழில், என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு நான் போயிடுறேன், என்னை அதுக்கு மேலே தொந்தரவு பண்ணாது. படத்தில் நடிக்கிறேன்றதுக்கு மட்டும் தான் நான் அக்ரிமெண்ட் போட்டேன், அதை நான் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பு துறையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குங்கிறது கிட்டத்தட்ட அவருமே வந்து இன்றைக்கி வந்து சினிமா துறைக்கு வந்து 33-34 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னும் போது அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. அப்படின்னும் போது இது வேண்டாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, யாருமே தயாரிப்பாளர் இல்லைன்னா நாமளே தயாரிப்போங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அஜித் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு தகவல் வந்து இருக்குது, அது உண்மையும் கூட. இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குட் பேட் அக்லி படம் எடுத்தாங்க இல்லையா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கு 150 கோடி ரூபா அவர் கேட்குற சம்பளம், அதாவது 175 கேட்டார், 150 கோடி ரூபாய்க்கு குறைச்சிக்கிட்டார். 150 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நாங்கள் அஜித்தோட அடுத்த படத்தை தயாரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்டர் கிடையாது, நாங்கள் ஒரு தெலுங்கு டேரக்டர் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அந்த டேரக்டரை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு அஜித் சொல்கிறாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு ஜென்டில்மேன், மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லலாம் அஜித்தை பொறுத்த வரைக்கும். அஜித் வந்து ஆதிக்க கூப்பிட்டு அடுத்த படம் நம்ம சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு காரணம் குட் பேட் அக்லியில் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அஜித்துக்கு பிடிச்சி போச்சு, அதனால் சொல்லிட்டார். ஸோ இப்போ வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க, 150 கோடி ரூபா உங்களுக்கு தரோம், ஆனால் டேரக்டர் ஆதிக் கிடையாதுங்கிறாங்க. அஜித் என்ன சொல்கிறாரு, எனக்கு 150 கோடி ரூபாயே வேண்டாம், இவர் கேட்குற சம்பளம் வேண்டாம், ஆனால் டேரக்டர் ஆதிக் தான் அப்படிங்கிறது பிடிவாதமாக இருக்கார். இப்படி தான் இந்த குழப்பத்தில் தான் பார்த்திங்கன்னா அது நீண்ட நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்தது. தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய யோசனை பண்ணிகிட்டே இருந்ததுனால இப்போ வந்து அஜித் வந்து நம்மளே அந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. பல பேரோட பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் வாங்காமல் எப்படி சொல்கிறது, பார்ட்னர்ஷிப், ஒருத்தர் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவார், அஜித் வந்து படத்தை தயாரிப்பார், வர லாபத்தில் அவருக்கு பாதி இவருக்கு பாதிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் அஜித் வந்து ப்ரொடியூசராக இந்த படம் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரொடியூசராக அவர் மாறுறதுக்கான காரணம் என்னென்னா, ஆதிக்க கொடுத்த வார்த்தை, ஆதிக்க வந்து நம்ம நீக்கிடக்கூடாது டேரக்டர்லேருந்துங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருக்கார். அதனால் அவரை ஏமாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாமளே தயாரிப்போம் அப்படின்ற முடிவுக்கு அஜித் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சிக்மா படம், அந்த விஜய் சாரோட பையன் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணுற சிக்மா படம் வந்துட்டு ஜூலை டைமில் வெளில வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் வருமா, இல்லை ஜனநாயகன் அதுக்கப்புறம் வருமா, இல்லை கிளாஷ் ஆயிருமா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஜனநாயகன் எப்போ வரும்னு யாருக்குமே தெரிலம்மா. ஜனநாயகன் படம் வந்து இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம தான் இருக்குது. என்ன காரணங்கள் அப்படிங்கிறது சரியாக தெளிவில்லாமல் தான் இருக்குது. நடுவில் வினோத் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார், அந்த படத்தினுடைய இயக்குனர். அங்கே ஜனநாயகன் படத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை, சொன்னாலும் அதை வந்து போடுற தைரியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மர்மமாகவே இருக்குது. அந்த படம் எப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கும், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. ஸோ ஜனநாயகன் எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சிக்மா படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய மகன் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து லைக்கா வந்து அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது வந்து ஜூலை 31ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அதனுடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டீசர் வெளியில் வந்திருக்கு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று வெளியில் வந்திருக்கு, ஒரு லிரிக்கல் வீடியோ ஒன்று வெளியில் வந்திருக்கு. அடுத்தடுத்து ஆடியோ ரிலீஸ் அதுன்னு வந்து ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஜூலை 31ஆம் தேதி சிக்மா வர்றதுங்கிறது உறுதி. ஆனால் ஜனநாயகன் எப்போ வருதுங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் இன்றைக்கி நிலவிட்டு இருக்கு. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஜேசன் சஞ்சய் படம் வந்துட்டு அதுக்கப்புறமா வருமா, இல்லை ஜனநாயகன் முன்னாடி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷனாகவே இருக்காங்களே. ஸோ இது வந்துட்டு எப்போ வந்தால் நல்லாயிருக்கும், அல்லது சீக்கிரம் வந்துட்டா ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சார். நிச்சயமாக வந்து விஜயோட படம் ஜனநாயகன் படம் வந்து ஆல்ரெடி வந்து அது வந்து கடைசி படம். அது வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனால் ரிலீஸ் ஆகலை, சென்சாரில் சிக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அது இழிபறியாகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நடுவில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து திருட்டுத்தனமாக வந்து படம் லீக் ஆயிடுச்சு. அந்த படம் முழு படத்தையே பல பேர் வந்து பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் வந்து அந்த ஜனநாயகன் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும், மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன்
டென்ஷன் இருக்கும். காரணம் விஜய் அவ்வளோ பெரிய மாசான ஒரு நடிகர், அவருடைய கடைசி படம். அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சராகவும் வந்துட்டார் அப்படின்னும் போது விஜயினுடைய ரசிகர்கள், குறிப்பாக விஜயினுடைய ரசிகர்கள், விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் வந்து தியேட்டரில் போய் பார்த்து இதை கிராண்ட் சக்ஸஸ் ஆக்கணும்னு விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி கலெக்ஷனுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கனவாகவே இருந்துகிட்டு இருக்கு. எந்த தமிழ் படமே அதை ரீச் பண்ணல. அதை ரீச் பண்ண வைக்கணும், ரெக்கார்ட் பிரேக் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க. ஆனால் படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. அது எப்போ வருதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். படம் எப்போ வந்தாலும் நிச்சயமாக வெற்றி அடி. நீங்கள் சொன்ன மாதிரி லீக் ஆனனால வினோத் அவர்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லபடியாக சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும், எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. சமீபத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது முதலமைச்சர் விஜய் அப்படின்னு வருமா அல்லது தளபதி விஜய் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அது வந்தால் தான் நமக்கு தெரியும். சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார்.